சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். நீங்க ஒரு மாங்காய் விவசாயியா என்னென்ன பண்ணுவீங்க? எப்படி மார்க்கெட்டுக்கு கடைசியா மாங்காய்? ஜூலைல முடிஞ்சு ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 7 மாசமும் அத கூட போய் குழந்தைய பாதுகாத்தா மாதிரி பாதுகாத்தாதான் உங்களுக்கு எங்களால ஒரு இனிப்பான மாங்காவை கொடுக்கும். 7 மாசம் உழைப்பு. 7 மாசம் உழைக்கும். ஒரு 3 ரூபாயில இருந்து 4 ரூபாய் ஒரு கிலோ. சார் 1 கிலோ 3 ரூபாயா? 1 கிலோ 3 ரூபாய், வெறும் 3 ரூபாய் தான் சார். நாங்க மாம்பழம் கிலோ 100 ரூபாய்க்கு வாங்குறோம் சார். நானும் பார்த்தேன் சார். விவசாயிகள் கிட்ட 1 கிலோ மாம்பழம் 3 ரூபாய்க்கு வாங்குறாங்களா சார்? கொடுமையா இருக்கு. 3 ரூபாய் 4 ரூபாய், மிஞ்சு போனா 4 ரூபாய். இந்த மாம்பழத்துல இம்மா சத்து இருக்கு. இவ்வளவு சத்து இருக்கக்கூடிய என்னுடைய மாம்பழத்தை 3 ரூபாய். உடல்ல அப்படியே சர்வநாசனமாக்கக்கூடிய சாராயம், கலர் சாராயம் 300 ரூபாய். மாம்பழத்தை தயாரிக்கிற விவசாயி தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டு கிடக்கான். அப்புறமா சாராயம் விற்கிற முதலாளி ஸ்பெஷல் பிளைட்ல சுத்திக்கிட்டு இருக்கிறான். எங்க இது நாடா இது? ஜூஸ் ஃபேக்டரிக்கு நாம கொடுக்குறோமா சார்? அவங்க எவ்வளவு ரூபாய்க்கு நாம எடுத்துக்கிறாங்க? அவங்களும் 4 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க. அவங்க 1/2 லிட்டர் பாட்டில் இங்க 50 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு 30 ரூபாய் புட்டியில 30 பைசா மாம்பழம் தான் இருக்கு. 30 பைசா மாம்பழம்? 30 பைசா மாம்பழம் தான் இருக்கு. 1% கூட கிடையாது. இல்ல, 0.1. ஆமா. விவசாயி என்கின்ற அந்த கம்பீரமும் அடையாளமும் நீ இழந்துட்ட. நிலத்தை விட்டு வெளியே வர மாட்டேங்கிற. அடுத்து ஜம்ப் ஆகுற. எங்க ஹார்டிகல்ச்சருக்கு ஜம்ப் ஆகுறீங்க, மர விவசாயத்துக்கு போறீங்க. அங்கேயும் உன்னை ஒழிச்சிடணும். அதாவது விவசாயிகளை நிலத்துல இருந்து வெளியேற்றம் பண்றாங்க. நில வெளியேற்றம் மட்டும்தான் இதனுடைய நோக்கம். வேற எந்த ஒரு புண்ணாக்கு நோக்கமும் இல்லை. ஒரே ஒரு நைட் வாங்க. என்னுடைய கரும்பு தோட்டத்துல இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் தண்ணி விட்டுருவேன். அந்த கரையில தண்ணி நிக்கதான் என்னுடைய தோட்டத்துல போயிட்டு பார்த்துட்டு நீ வந்துரு. சேஃப்டியா போயிட்டு இவ்வளவு வரைக்கும் பூட்டு கூட போட்டுக்கோங்க. விவசாயியுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. ஒரு அதிகாரி, ஒரு IAS போ சொல்லு, நீ 30 பைசா கொடு, ஒரு வருஷம் ஃபுல்லா அந்த நஷ்டத்தை நான் ஏற்று. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திருமிகு துளசி நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். சார் நலமா இருக்கீங்களா? நல்லா. இன்னைக்கு விவசாயிகள் பிரச்சனையை பத்தி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இது மாம்பழ சீசன். குறிப்பாக கோடை காலத்துல மாம்பழம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாம்பழத்தை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்துல இருக்காங்க. அந்த அளவுக்கு மாங்காயினுடைய விலை வீழ்ச்சி ரொம்ப வரலாறு காணாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. விவசாயிகள் இந்த தக்காளி எல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சிச்சுன்னா அதை தெருவில் கொட்டுவாங்க. அதுக்கப்புறம் கால்நடைகளுக்கு உணவா கொடுத்து அதை ஒரு போராட்ட வடிவமாக விவசாயிகள் அப்படி பண்ணுவாங்க. அதே மாதிரியான ஒரு நிலைமை இன்னைக்கு மாங்காய் விவசாயிகளுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு எல்லாருமே நாங்கள் சிட்டியில் இருக்கோம். மாங்காய் விவசாயம் எப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ரோட்டில் இருக்கோம், மாங்காய் போய் வாங்கிப்போம். பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே போய் நாங்கள் மாங்காய் வாங்கிப்போம். ஸோ எங்களுக்கு ஒரு மாங்காய் விவசாயம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒரு விவசாயி இன்னைக்கு பழமுதிரி சோலையில் ஒரு மாங்காய் இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி விவசாயிகளுடைய உழைப்பு ஒரு பெரிய உழைப்பு. எப்படி நீங்க மாங்காய் விவசாயம் பண்றீங்க? எப்படி மார்க்கெட்டுக்கு எண்ட் ரிசல்ட்டா மாங்காய் வருது? நீங்க ஒரு மாங்காய் விவசாயியா என்னென்ன பண்ணுவீங்க? எப்படி மார்க்கெட்டுக்கு கடைசியா மாங்காய் வருது? இந்த சீசன் முடியுது இல்லைங்க, ஜூலைல முடியுங்க. ஜூலைல முடிஞ்சு அடுத்தது ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 7 மாசமும் அத கூட போய் குழந்தைய பாதுகாத்தா மாதிரி பாதுகாத்தாதான் உங்களுக்கு எங்களால ஒரு இனிப்பான மாங்காவை கொடுக்க முடியும். 7 மாசம் உழைப்பு. 7 மாசம் உழைக்கணும். இந்த ஈல்டிங் முடிஞ்ச உடனே களை எடுக்கணும், டிராக்டர் வச்சு விடணும். அதுக்கு பிறகு பாத்தி கட்டணும், திருப்பியும் தண்ணி விடணும், திருப்பியும் கவாத்து பண்ணணும். அதாவது கவாத்தன்னா உதவாத கிளைகள் இருக்குல்ல, காய்ந்த கிளைகள், அது எல்லாத்தையும் வெட்டினாதான் சூரிய ஒளி மற்ற செடிகள் ரொம்ப ஈஸியா உள்ள என்டர் ஆகும். ஓகே, அந்த மரத்துக்கு கிடைக்கும். காஞ்சி போன கிளைகள் இருக்கக்கூடாது, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதை பயிருக்கு களை எடுக்கிற மாதிரி தான் கவாத்து பண்ணணும். கவாத்து பண்ணி அதுக்கு பிறகு பூச்சி அண்டாமல் நாங்கள் பாதுகாக்கணும். எங்கள் ஆத்தாவுக்கும் அம்மா அப்பனுக்கும் கூட நாங்கள் அவ்வளவு ரொம்ப அக்யூரேட்டாக வைத்தியம் பார்க்குறோமா அப்படின்னா இல்லை. என்னுடைய பெத்த குழந்தைக்கு நான் அவ்வளோ அக்யூரேட்டாக வைத்தியம் பார்க்குறேன்னா அப்படின்னா இல்லை. ஒரு டாக்டரு ஒரு பேஷண்ட்டை எவ்வளோ அக்யூரேட்டாக பார்க்குறாரோ அது மாதிரி நாங்கள் பார்க்கணும்.
இதுக்கு முன்னாடி சார் 3 தடவை தான் வந்து பூச்சி மருந்து அடிச்சுக்கிட்டு இருந்தோம் மாமரத்துக்கு. ஆமாம், நாங்கள் சொல்றது வந்து 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 7 முறை அடிக்கணும். 7 முறை அடிக்கணும். இதுக்கு முன்னாடி 3 தடவை பூ எடுக்கிறதுக்கு முன்னாடி, பூ எடுத்த பிறகு, அதுக்கு பிறகு ஒரு தடவை. இப்போ 7 முறை அடிக்கணும். என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் இருக்குல்ல, உற்பத்தி செலவு, அந்த உற்பத்தி செலவு இப்போ வந்து 50,000 60,000 ஒரு ஏக்கர் ஆகும். ஒரு ஏக்கருக்கு 50,000 செலவு பண்றீங்க. 50,000 rupees. உங்களுக்கு எவ்வளவு சார் கிடைக்குது, லாபம் கிடைக்குதா இந்த விவசாயத்துல, மாங்காய் விவசாயத்துல? அதாவது ஒரு 4 டன் ஒரு ஏக்கராவும் கிடைக்குது. ஒரு 3 ரூபாயிலிருந்து 4 ரூபா ஒரு கிலோ. சார் 1 கிலோ 3 ரூபாயா? 1 கிலோ 3 ரூபா, வெறும் 3 ரூபா தான் சார். நாங்க மாம்பழம் கிலோ 100 ரூபாய்க்கு வாங்குறோம் சார். நானும் பார்த்தேங்க, வரும்போது பார்த்தேன் சார். விவசாயிகள் கிட்ட 1 கிலோ மாம்பழம் 3 ரூபாய்க்கு வாங்குறாங்களா சார்? கொடுமையா இருக்கே. 3 ரூபா 4 ரூபா, மிஞ்சு போனா 4 ரூபா. அப்படின்னா எனக்கு வந்து 12,000 ரூபாய் கிடைக்குது. 12,000 ரூபாயிலிருந்து 15,000 வச்சுக்கோங்க. சரி, 50,000 ரூபாய் எனக்கு செலவு. 15,000 ரூபாய் ஒரு ஏக்கராவுக்கு என்கிட்ட வந்தது. ஒரு ஏக்கராவுக்கு எனக்கான நஷ்டம் 35,000 நஷ்டம். உங்களுக்கு நஷ்டம் யார் கொடுப்பா? யார் இது எங்க சம்பந்தமா வந்து யார் சிந்திக்கிறான்? இப்படிதான் இவ்வளவும் உழைச்சி ஆனா வந்து இது திருப்பி விட முடியாது சார். ஒன்றும் இல்லை சார். நீங்க வந்து 3 ரூபாய்க்கு தான் 1 கிலோ வந்து மாங்காயை கொடுக்குறேன்னு சொல்றீங்க. நாங்க 100 ரூபாய்க்கு வாங்குறோம். அந்த டிஃபரன்ஸ் எங்க போகுது? நடுவில் 3 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் டிஃபரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 97 ரூபா. இந்த 97 ரூபா யார் சம்பாதிக்கிறாங்க? அதாவது மேலோட்டமா என்ன தெரியும்னா, எங்க விவசாயிகளுக்கே என்ன தெரியும்னா, நம்ம கிட்ட இருந்து 3 ரூபாய்க்கு வாங்குற இந்த பழம், அந்த இந்த ஆஃபீஸுடைய திருவோரத்தில் நான் வரும்போது பார்த்தேன் 33 ரூபா ஒரு கிலோ. அது வந்து சால்றதுன்னா நம்ம பெங்களூரா தான் அப்படி வித்துக்கிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன், ருமானி வித்துக்கிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன். எனக்கே என்ன நினைக்கான், என்கிட்ட வந்து 3 ரூபாய்க்கு வாங்கி இவன் 33 ரூபாய்க்கு விற்கிறான். அப்போ திருவோர வியாபாரி மேலே தான் என்னுடைய கோபம் மொத்தம் திரும்புது. ஆனால் எதையுமே வந்து தீர விசாரிக்கணும். அந்த திருவோர வியாபாரி கிட்ட விசாரிச்சா அவனுக்கு வந்து 1 கிலோவுக்கு 2 ரூபா 3 ரூபா தான் கிடைக்குது அவனுக்கு. ஓகேவா? எனக்கு 3 ரூபா, அவனுக்கு 3 ரூபா போச்சா? 6 ரூபா போச்சு. 6 ரூபா போச்சு. இப்போ 33 ரூபாயில் வந்து 6 ரூபா போச்சு அப்படின்னு சொன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 27 ரூபா. 27 ரூபாய் யாருக்கிட்ட போகுது? இப்போ தோட்டத்தை எடுத்தானே அவனுக்கு எவ்வளோ போகுது? அவனுக்கும் போகல. அவனும் நஷ்டத்தில் தான் இருக்கிறான். அவனும் காதில் கம்மல் எல்லாம் அது இது தாலி கீழி அடமானம் வச்சு எடுத்துன்னு வந்து தோட்டத்தை வச்சு மெயின்டைன் பண்ணி எடுக்கிறான, தோட்டத்தை அறுவடை பண்ணி எடுக்கிறான, அவனுக்கும் இல்லை. எங்கே போகுது அப்படின்னு சொன்னால் இது சிண்டிகேட். இந்த முதலாளிங்க வந்து சிண்டிகேட் வந்து இது மாதிரி ஏசி ரூமில் உட்காந்துங்கன்னா அது இது அப்படின்னு சொல்லி ப்ரொக்யூர்மெண்ட் வந்து அவங்ககிட்ட இருக்கு. ஸோ இங்கே மாங்காய்க்கு விலையை தீர்மானிப்பது சிண்டிகேட்ஸ் தான். விவசாயிகள் தீர்மானிக்க முடியாது. எங்களால் தீர்மானிக்க முடியாது. கொடுமை என்னன்னா, நான் வந்து தயாரிக்கிற மாம்பழம் வந்து 1 கிலோ 3 ரூபாங்க. ஆமாம். மல்லையா தயாரிக்கிற சாராயம் 300 ரூபா. மல்லையா தயாரிக்கிற சாராயத்தில் ஒரு புண்ணாக்கு இல்லை, அது உடம்புக்கு கெடுதல். நான் தயாரிக்கிற மாம்பழம் வந்து 1 கிலோ 3 ரூபாய்க்கு வாங்குறான். அதில் மெக்னீஷியம் இருக்குது, அயர்ன் சக்தி இருக்குது, ஏ வைட்டமின் இருக்குது, சி வைட்டமின் இருக்குது. இந்த 3 மாதத்தில் நீங்கள் வந்து அது எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அடுத்தது ஒரு 8 மாதத்துக்கு வந்து அது உங்களை காப்பாற்றும். ஒரு வருஷத்துக்கான மொத்தம் இந்த உடலை வந்து கட்டமைப்பாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சக்தி மொத்தத்தையும் 3 மாதத்துக்குள்ளே நான் கொடுக்கக்கூடிய மாம்பழம். இந்த மாம்பழத்தில் சத்து இருக்குது. இவ்வளோ சத்து இருக்கக்கூடிய என்னுடைய மாம்பழத்தை 3 ரூபா. உடலை வந்து அப்படியே சர்வநாசனமாக்கக்கூடிய சாராயம், கலர் சாராயம் 300 ரூபா. எங்கே இது நாடா இது? நான் மாம்பழத்தை தயாரிக்கிற விவசாயி தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டு கிடக்கான். அப்புறமா வந்து சாராயம் விற்கிற முதலாளி அது என்னது ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அதாவதுங்க இந்த நாடு சிம்பிளுங்க. வெயிலில் சுற்றுறவன் ஆதாயம் அடைகிறானா? வெயிலில் சுற்றி விவசாயம் பண்ணுற விவசாயி நாங்கள் ஆதாயம் அடைகிறோமா? இல்லை, நான் நஷ்டம் அடைகிறேன். வெயிலே நின்று வியாபாரம் பண்ணக்கூடிய சிறு வியாபாரிங்க லாபம் அடைகிறானா? அவனும் இல்லை, அவனும் நஷ்டம் அடைகிறான். தோட்டத்தை எடுத்தவன் லாபம் அடைகிறானா? அவனும் இல்லை, அவனும் நஷ்டம் அடைகிறான். ரூமில் உட்காந்து சிண்டிகேட்ஸ் மட்டும்தான் இதில் வந்து கொள்ள லாபம் அடிச்சுட்டு இருக்காங்க. ஜூஸ் ஃபேக்ட்ரிஸ் வந்து அடிச்சுட்டு இருக்கு. ஜூஸ் ஃபேக்டரிக்கு நாம வந்து கொடுக்குறோமா சார்? அவங்க எவ்வளவு ரூபாய்க்கு நாம எடுத்துக்கிறாங்க? அவங்களும் 4 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க. அவங்க 1/2 லிட்டர் பாட்டில் வந்து இங்க வந்து 50 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு மாசம் 30 ரூபா புட்டி. 30 ரூபா புட்டியில வந்து 30 பைசா மாம்பழம் தான் இருக்கு. 30 பைசா மாம்பழம்? 30 பைசா மாம்பழம் தான் இருக்கு.
30 பைசா மாம்பழம் தாங்க இருக்கு. நீங்க வேணும்னா வந்து நீங்க அதுக்குள்ள ஆய்வுக்கு போங்க, எவ்வளவு மாம்பழம் பல்ப்பை வந்து நீங்க இவ்வளவு இதுல மிக்ஸ் பண்றேன். கிட்டத்தட்ட 0.1 தான் இருக்குமா சார்? 0.1 தாங்க. 0.1 தானா? ஆமா, 1% கூட கிடையாது. இல்ல 0.1. ஆமா, 3 ரூபாய் மாம்பழத்தை 33 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? என்கிட்ட கேட்டியா நீ? மாருதி சுசுகி காரை வந்து டிசைர் காரை வந்து 7 லட்சம் ரூபாய்க்கு 6 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிடுவியா நீ? இந்த பெண்ணு 2 ரூபாய்க்கு வாங்கிடுவியா? நிச்சயமா முடியாது. முடியாதுங்க. என் செல்லு 28 ரூபா, 28,000 ரூபாய் செல்லு. நீ வந்து அதுக்கு என்ன ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்ன? மிஞ்சி போனா 6,000 ரூபாய் இருக்கும். 6,000 ரூபாய், 6,500, 6,000 ரூபாய் அப்படின்னு சொன்னா சரி, விவசாயி நஷ்டம் அடைகிறான், நீயும் நஷ்டம் அடைஞ்சிரு அப்படின்னு ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டா நீ கொடுத்துருவானா சாம்சங் முதலாளி? இது ஐபேட் முதலாளி, ஆப்பிள் முதலாளி கொடுத்துருவானா? நோக்கியா முதலாளி கொடுத்துட்றானா? அவனுடைய பொருளுக்கு மட்டும் ரேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு அவனுக்கு அதிகாரம் கொடுத்தா அப்புறமா என்னுடைய பொருளுக்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு எனக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டேன். ஏன் சார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அரசாங்கம் எங்க தப்பு பண்றாங்க இந்த இடத்துல? ஏன் விவசாயிகள் அவங்க உற்பத்தி பண்ற பொருளுக்கு விவசாயிகளாலே இந்தியாவில தமிழ்நாட்டில் விலை வைக்க முடியல? இதுக்கு யார் காரணம்? அதாவதுங்க, இது ஒரு பெரிய ஹிஸ்டரி. அது முதல்ல நிலம் என்பது விவசாயிகள் கிட்ட இருக்கக்கூடாது. நிலம் என்பது மிகப்பெரிய பொருள். அது அந்த நிலத்துல இருந்து அவனை வெளியேற்றணும். நிலத்திலிருந்து வெளியேற்றியாச்சு, அதுக்குள்ள வந்து கார்பரேட்ஸ் வந்து விட்டாச்சுன்னா இவன் வந்து எப்படி வெளியேற்றுறது? போ அப்படின்னா போக மாட்டோம், நாங்க போக மாட்டோம். விவசாயிகள் நிலத்திற்கு போக மாட்டாங்க, நான் போக மாட்டேன். அப்போ எனக்கு தொடர்ந்து நஷ்டம்னா, இந்த ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, ஏதோ ஒரு 40,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்கன்னு வைங்க. அந்த 40,000 ரூபாய் சம்பளத்தை 10,000 ரூபாய் ஆக்குறாங்க. தம் கட்டிக்கு இன்னும் எத்தனை நாள் இருப்பீங்க நீங்கள்? 40,000 ரூபாய் சம்பளம் போன வருஷம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏப்பா இந்த டிவி வந்து ஓடலை, அது இல்லை இது இல்லை அப்படின்ட்டு உங்கள் முதலாளி வந்து செஞ்சுட்டு ஒரு 10,000 ரூபாய் தான் கொடுக்கும், 30,000 ரூபாய் குறைக்கிறான்றாருன்னு வைங்க. எத்தனை நாள் வேலை செய்வீங்க? அதே மாதிரி தான் எங்களையும் வந்து டெஸ்ட் பேசினாங்க. இந்த நிலத்தை விட்டு நாங்கள் வெளியேறணும். நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் எடுத்து பாருங்கள், எத்தனை பேர் நிலவேலியேற்றம் என்பது நடந்திருக்கு, எத்தனை தற்கொலைகள் நடந்திருக்கு. விதர்பாலாம் கேஸ் ஸ்டடிங்க. எவ்வளோ தற்கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் தற்கொலைகள் நடக்கணுன்ற நான் எதுக்குங்க தற்கொலைகள் நடக்கணும்? கடன் வாங்கிட்டு ஓடி போன விஜய் மல்லா தற்கொலை பண்ணிக்கல, நீரவ் மோடி தற்கொலை பண்ணிக்கல, பெரிய பெரிய முதலாளிங்க எவனும் தற்கொலை பண்ணிக்கல. 20,000 வாங்கின விவசாயிகள் தான் இன்னைக்கு தற்கொலை பண்ணிட்டு. நான் வந்து ஒரு 20,000 வாங்கி நான் வந்து கட்ட முடியல அப்படின்னு சொன்னா நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கலெக்ஷன் ஏஜென்ட் விட்டு மிரட்டுறாங்க விவசாயிகளை. இதை விட கொடுமைங்க. ஒரு நாள் ஒன்றுக்கு 4,000 குழந்தைங்க சத்தான உணவு இல்லாம இறக்குற நாடுங்க இது. இந்த என்னுடைய மாம்பழத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னு சொன்னா எங்க கிட்ட விட்டுருங்க. என்ன சார் நீங்க வந்து மாற்று தீர்வு வச்சிருக்கீங்க? மாற்று தீர்வு நான் சொல்றேன். காக்கிநாடாவுக்கு போங்க, நாளைக்கு கிளம்புங்க. குண்டூர் இங்கிருந்து வந்து இந்த இது இருக்கு, அந்த சர்க்கார் எக்ஸ்பிரஸ் இருக்கு, அதுல ஏறி நேராக காக்கிநாடாவுக்கு போங்க. அங்க போயிட்டு நீ எந்த வீட்லயாவது சாப்பிட்டுங்க. மாம்பழத்தை இந்த சீசன்ல வந்து அறுத்து என்ன காய போட்டுறோம். மாம்பழத்தை காய போட்டுருணும். சரி, மாம்பழத்தை காய போட்டுட்டு அதை அப்படியே வந்து டபால போட்டு வச்சிருவோம். இந்த மாம்பழம் கிடைக்காத சீசன்ல வந்து சாப்பிட்றதுக்கு போறோம்னா 11 மணிக்கு தூக்கி மோர்ல தூக்கி ஊற போட்டான்னா அந்த மாம்பழம் மாதிரியே விரிஞ்சிடும். ஓகே, மாம்பழம் மாதிரியே விரிஞ்சிடும். அதை எடுத்து சாப்பிட்றோம். இதுதான் மேங்கோ பல்ப்புங்கிறதா? எஸ். 1 2 பல்ப்பு அதையும் சொல்றேன் நான். அதே காக்கிநாடாவுக்கு போங்க, அந்த ஜூஸை வந்து அடிச்சு அது வந்து பிளாஸ்டிக் பேப்பர்ல வச்சு இந்த வத்தல் போடுவோம்ல, ஆமா, அது மாதிரி போட்டு அதை வந்து ஜெல் ஆக்குறான். மேங்கோ ஜெல் ஆக்கி கட் பண்ணி வச்சிடுறோம். நீங்க விவசாயத்துலங்க மெயின் 2 இருக்குங்க, எல்லாத்துலயுமே இருக்கு. போஸ்ட் ஹார்வெஸ்டிங், ப்ரீ ஹார்வெஸ்டிங். அதாவது என்னது, அறுவடைக்கு முன்பு அறுவடைக்கு பின்பு 2 சிஸ்டம். இந்த 2 சிஸ்டமையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஓகே, 2 சிஸ்டமையும் மெயின்டைன் பண்ணணும். இந்தியாவில் தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்மளுடைய துரதிருஷ்டம், போஸ்ட் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் இட் இஸ் இன் வெரி 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 பேட் கண்டிஷன். 25 அதாவது 100 கிலோ வெண்டைக்காவை நான் உற்பத்தி பண்ணுறேன், 25 கிலோ வீணா போகுது. கத்திரிக்காய் வீணா போகுது, அரிசி வீணா போகுது, கோதுமை வீணா போகுது. அதை ஸ்டோரேஜ் பண்ற கெபாசிட்டி, கட்டமைப்பு இல்ல, நமக்கு கட்டமைப்பே இல்லை. எங்க நீங்க வந்து கவனம் செலுத்தணும் சார்? கவர்மெண்ட் வந்து நெல்லை வந்து ப்ரொக்யூர் பண்ற மாதிரி மாங்காவையோ மாம்பழத்தையோ ப்ரொக்யூர் பண்ற இடத்துல தமிழ்நாடு இல்லையா சார்? தமிழ்நாடே இல்லை. நோ ஸ்டேட், எந்த மாநிலமும் இல்லை.
சோ நெல்லை மட்டும் தான் ப்ரொக்யூர் பண்றாங்களே தவிர ஸ்டேட் ப்ரொக்யூர்மெண்ட் எங்கெங்க இருக்கு? ஸ்டேட் ப்ரொக்யூர்மெண்ட்ல வந்து மிகப்பெரிய ஃபெயிலியர் இருக்கு. நெல்லுக்கு வச்சிருக்காங்களே சார். நெல்லுக்கு இருக்கு, கோதுமைக்கு இருக்கு. இது இல்லையே, உங்களுக்கு வந்து போர்டே இல்லையாங்க. உங்களுக்கு வந்து கோகனட் போர்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, கேரளாவில் இருக்கு. ஆமா, டீ போர்டு இருக்கு, காஃபி போர்டு இருக்கு, சில்க் போர்டு இருக்கு, வச்சிருக்காங்க. கர்நாடகா வச்சிருக்காங்க. எல்லா போர்டும் வச்சிருக்காங்க. ஏன் வந்து அதாவது இத்தனைக்கும் உலகத்துல வந்து அதாவது விளையிற மாம்பழத்துல சரிபாதி மாம்பழம் எங்க விளையுது? இந்தியாவில தான் விளையுது. இந்தியாவில் விளையிற மாம்பழத்துல 10% எங்க விளையுதுன்னா இங்கதான் விளையுது, தமிழ்நாட்டுல விளையுது. கிட்டத்தட்ட ஒரு 12 மாவட்டங்கள்ல மாங்காய் விளைவிக்கிறாங்க சார். குறிப்பா டெல்டால வந்து பெரும்பான்மையான விவசாயிகள் இப்போ வந்து மர சாகுபடிக்கு மாறிட்டாங்க. அவங்களும் மாங்காய் விவசாயத்துக்கு வந்துட்டாங்க. டெல்டால நான் சொல்றேன், நான் வந்து தஞ்சாவூர்காரன் சார். அவங்களுக்கு வந்து பாதி விவசாயிகள் வந்து மர சாகுபடிக்கு போயிட்டாங்க. நெல்லுல போட்டு கட்டுப்படி ஆகலைன்னு மர சாகுபடி தேக்கு, அதுக்கப்புறம் வந்து போயிட்டாங்க. அதுதான் பிரச்சனையே அங்கதான். நீ நெல்லுல வந்து நீ நெல் அதாவது நெல் பயிரிட்டுக்கிட்டே வந்து நீ வந்து பெரிய ஆசாமி, நான் வந்து சம்சாரி அப்படின்னு சுத்திக்கிட்டு இருந்தல்ல, அந்த உன்னுடைய அடையாளத்தை வந்து நீ அழிச்சிட்டாங்க. நெல்லை வந்து உற்பத்தி பண்ணி உன்னால வந்து நான் உன்னுடைய விவசாயி என்கின்ற அந்த கம்பீரமும் அடையாளமும் நீ இழந்துட்ட. அடுத்தது விவசாயி என்கின்ற அடையாளத்தை இழக்கக்கூடாது. அடுத்தது எங்க போற? நிலத்தை விட்டு வெளியே வர மாட்டேங்கிற. அடுத்தது ஜம்ப் ஆகுற. எங்க? ஹார்டிகல்ச்சருக்கு ஜம்ப் ஆகுறீங்க, மர விவசாயத்துக்கு போறீங்க. அங்கேயும் வந்து ஒண்ணு ஒழிச்சிடணும். அதாவது விவசாயிகளை நிலத்துல இருந்து வெளியேற்றம் நில வெளியேற்றம் மட்டும்தான் இதனுடைய நோக்கம். வேற எந்த ஒரு புண்ணாக்கு நோக்கமும் இல்லை. சார், ஒரு மாங்காய் விவசாயிகளுக்கு ஒரு கூட்டுறவு அமைப்பு, பண்ணை, அது மாதிரி எதுவுமே இங்க தமிழ்நாட்டுல இல்லையா சார்? என்னதான் சார் தமிழ்நாடு அரசு பண்ணணும்? இன்னைக்கு வந்து ரொம்ப கடுமையான விலை வீழ்ச்சியில இருக்கு. விவசாயிகள் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 30,000 ரூபாய் இழப்பீடு தரணும்னு சொல்றீங்க. சோ தமிழ்நாடு அரசால கொடுக்க முடியுமா? என்ன தமிழ்நாடு அரசுக்கு நீங்க என்ன சார் மாற்று சிந்தனை வச்சிருக்கீங்க? என்ன சார் பண்ணணும்? மாற்று என்னன்னா, அதாவது ப்ரொக்யூர் பண்றதுக்கான சென்டர்ஸ் நீங்க ஃபார்ம் பண்ணணும். சரி, இது வந்து வெறும் தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டுமே பண்ணக்கூடியதல்ல. யூனியன் கவர்மெண்ட்டும் பண்ணணும். நேற்று கலைஞர் இவரு வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஒரு லெட்டர் எழுதிருக்கு. ஆமா, பிஎம்க்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. பிஎம்க்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. எழுதிட்டு இதுக்கு வந்து ஃபண்டு தேவை. வெறும் சும்மா வந்து 1000, 2000, 3000 ரூபாய் செலவு இல்லை. பல நூறு கோடிகள் செலவு பண்ண ஏசி யூனிட் வேணும். அது வந்து ஏசி யூனிட்ஸ் வேணும். ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும். ப்ரொக்யூர் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்து அதை பாதுகாக்கிறதுக்கான இது வேணும். 2 3வது வந்து இண்டஸ்ட்ரீஸ் வேணும். மேங்கோ இண்டஸ்ட்ரீஸ், பல்ப் இண்டஸ்ட்ரீஸ் தேவைப்படுது. ஓகே, மேங்கோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து மார்க்கெட்டிங் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னான்னா அதுக்கான வழி நான் சொல்கிறேன். நீ பல்ப்பை ரெடி பண்ண, அந்த பல்ப்பை வந்து ரெடி பண்ணி கவர்மெண்ட்டு கொடு. கவர்மெண்ட் வந்து இவ்வளோ சோத்து பதிலாக வந்து அந்த பல்ப்பை வந்து நாங்கள் வந்து கொடுப்போம். மாம்பழத்தை வந்து கொடு, குழந்தைங்களுக்கு கொடு. ஏன் கொடுக்கக்கூடாது? கவர்மெண்ட் கேன்டீன்ஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. தமிழ்நாடு தலைமைச் செயலகத்துக்குள்ளே எத்தனை கேன்டீன் இருக்கு? எம்எல்ஏ ஹாஸ்டல் இருக்கு, எவ்வளோ கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இருக்கு. அந்த கேன்டீனில் வந்து இது கொடுங்க, இதை சாப்பிட்டு சொல்லுங்க. எக்குக்கு வந்து இருக்குல்ல, முட்டைக்கு வந்து ஒரு போர்டு இருக்குல்ல ஆல் இண்டியா லெவலில், சில்க்குக்கு இருக்குல்ல, அது மாதிரி வந்து இதுக்கும் சொல்லி இது வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. நீ இவ்வளோ சோத்தை திங்கிறதுக்கு பதிலாக இவ்வளோ சோத்து சாப்பாடும் சாப்பிடு, இதாக கூட கொஞ்சம் பல்ப்பு சாப்பிடு, மாம்பழம் சாப்பிடு. சரத்குமார் சொல்றதெல்லாம் வயலாக போச்சு. ஏபிசி நான் சாப்பிட்றேன் அப்படின்றாரு. ஆப்பிள், பீட்ரூட்டு, கேரட்டு ஜூஸ் வந்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றாருல்ல. அவர் சொல்றதே வந்து எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கேன்னா கவர்மெண்ட் சொல்றதெல்லாம் ரீச் ஆகாதான். நீங்கள் அது பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ரேஷன் கடையில் கொடுங்க. இந்த மாம்பழ வத்தலை வந்து நீங்கள் ரேஷன் கடையில் கொடுங்க. அது ஜனங்க சாப்பிடணும். ஏன் அது சைனாவில் சாத்தியமாகுது, மற்ற நாடுகளில் சாத்தியமாகுது, ஏன் அது இந்தியாவில் சாத்தியமாகாது? சார், நம்ம எக்ஸ்போர்ட்டும் பெரிய அளவில் விவசாயிகளால் பண்ண முடியலையா சார்? பண்ணுறோம். இந்த நாட்டில் இருந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட்டில் வந்து நம்மளுக்கும் கிடைக்குது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு மற்றதெல்லாம் கிடைக்குது. நீங்கள் வந்து 40 to 50% வந்து வேர்ல்டு பாப்புலேஷனில், வேர்ல்டு ப்ரொடக்ஷனில், உலக உற்பத்தியில் 50% இங்கே அப்படின்னு சொன்னால் வந்து அது எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம் நம்ம. ஓகே, பல லட்சம் டன் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதில் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிடைக்குது. உனக்கு ரூபாவாக கிடைக்கல, அது டாலராக கிடைக்குது. ஆமாம். அதனால் வந்து நீங்கள் வந்து அப்படி இது பண்ணுறது வந்து இப்போ கருவாட்டை வந்து நீங்கள் வந்து பதப்படுத்த தெரியுது, அது என்னது ஆட்டுக்கறியை பதப்படுத்துறதுக்கு தெரியுது. சிக்கனை வந்து ஊறுகாய் போடுறான். சிக்கன் இருக்குல்ல, ரொம்ப மிச்சமாகி போச்சுன்னா, சிக்கன் அதிகமாக மிச்சமாகி போச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறான்? கிராமத்தில் இருக்கிற விவசாயி அது ஊறுகாய் போடுறான்.
இந்த ஆரஞ்சு பழம் இருக்குதுல்ல, அது தோலை கீழே கொட்ட மாட்டேங்கிறான். அதை வந்து துவையல் பண்ணுறான், துவையல் பண்ணி வச்சிடுறான். நீங்கள் வாங்க நான் காட்டுறேன். இல்லைன்னு சொன்னால் இந்த இந்த மத்திய அமைச்சர்களும் மாநில அமைச்சர்கள் ஆளுக்கு 2 பேர் வரட்டான், நான் காட்டுறேன் அது எப்படி பண்ணுறதுன்ட்டு. இப்போ முருங்காய் வந்து ஏகப்பட்டது விளைச்சல் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு. ஆமாம், என்ன பண்ணுறான், முருங்காவை வந்து வச்சுக்கிட்டு ஊறுகாய் போட்டுடுறான். ஸோ இங்கே வந்து மாங்காய் வந்து வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி தமிழ்நாட்டில் இல்லையா சார்? இல்லைங்க, இல்லாததனுடைய விளைவு தாங்க இது. சார், அரசாங்கத்துக்கு சார்க இந்த பேப்பர் மில்ஸ் வச்சிருக்காங்க, டிஎன்பிஎல் மாதிரி. மாம்பழ கூழ் தயாரிக்கிறதுக்குன்னு ஒரு அரசு நிறுவனம் தமிழ்நாட்டில் இல்லையா? இல்லை, தனியார் தான் அதில் இருக்காங்க. தனியார். அது கிருஷ்ணகிரியில் ஏதோ ஒரு 3 இருக்குங்க. அதாவது அந்த பையூர், அதுக்கப்புறமா அது என்னது முத்துரா, அதுக்கப்புறமா ரோஷன் ஃபுட்ஸ், அப்படியே ஏதோ இதில் தான் கிருஷ்ணகிரியில் தான் இருக்காங்க. அதுவும் பிரைவேட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பிரைவேட் பிளேயர்ஸ் தான். ஓகே, அங்கேயும் கவர்மெண்ட் பிளேயர் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்டேட் பிளேயர்ஸ் இல்லைங்க. ஓகே, ஸ்டேட் ஸ்பான்சர்ஷிப் இல்லை. அது பிரைவேட் இதுதான், பிரைவேட் தான். ப்ரொக்யூர்மெண்ட்ல வந்து அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த கம்பெனிகளே பண்ணி அவங்களே வந்து அவங்களும் 3 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. ஆமாம், நீங்கள் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் வந்து நீங்கள் வந்து சில குரூப்ஸை கூப்பிட்டீங்க ஆரம்பிங்க. தேனியில் ஒன்று போடுங்க, குடியாத்தத்தில் ஒன்று போடுங்க. இடம் இல்லைன்னா நான் எங்கிட்ட கேளுங்க, நான் தரேன். இடம் இல்லைன்னா எங்கிட்ட கேளுங்க, நான் காட்டுறேன் இடத்த. திருவள்ளூர் மாவட்டத்தில் எம்மா ஏக்கர் வந்து புறம்போக்கு நிலம் இருக்குதுன்னு நான் காட்டுறேன். இடம் இல்லைன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், இடத்த நான் காட்டுறேன். கிராமத்து விவசாயிங்கிட்ட போய் கேளுங்க சார், இண்டஸ்ட்ரி வைக்கிறதுக்கு ஒரு 20-30 ஏக்கர் தேவை, ஆர்கோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரினா நிச்சயம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுல இருக்குங்க. அரசாங்க இடமே இருக்குங்கிறீங்க? அரசாங்க இடமே இருக்குது. ஓகே, அது நீங்கள் வந்து இது பண்ணாமல் அது கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருங்க. எங்கள் கவர்மெண்ட் அப்படின்னு எங்கள் கவர்மெண்ட்னா நான் வந்து ஒரு 40 ஏக்கர் 50 ஏக்கர் மடக்கி வச்சுக்கப்பேன் அப்படின்னு சொன்னால் என்ன நியாயம்? அது அரசாங்கத்துக்கு தேவை அப்படின்னு சொன்னால் கொடுங்க. ஏன் இடம் இல்லைன்றீங்க? அதெல்லாம் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு வந்து இந்த கவர்மெண்ட்டு வந்து பல்ப் இண்டஸ்ட்ரீஸு, ஜூஸ் இண்டஸ்ட்ரீஸு இதெல்லாமே வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலாம். நீங்கள் வந்து துவக்குங்க. அதுக்கான டிமாண்டு எப்படி, மார்க்கெட்டிங் எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, எந்த விவசாயிகிட்டையாவது போய் கேளுங்க, அந்த விவசாயி சொல்லுவார் இது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்றது அவனுக்கு தெரியும். ஏன் சார் விவசாயிகள் நேரடியாக மார்க்கெட்டிங் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏங்க இருக்கு, எங்களுக்கு வந்து காலையில் ஒரு 5 மணிக்கு நாங்கள் போயிட்டு அப்புறமா நைட்டு வந்து படுக்கிறதுக்கே 7 மணி ஆகுது, 7:30 மணி ஆகுது. வந்ததுமே சுடு தண்ணி வச்சுன்னு குளிச்சுட்டு காண்டி படுத்தானே எங்களுக்கு உடம்பும் தெரிய மாட்டாங்குது. அசதியாக தூங்கிட்டு மறுநாள் காலையில் 3 மணிக்கு நட்சத்திரத்தை பார்த்து எழுந்திரிச்சு நேராக தோட்டத்துக்கு போயிட்டுருக்குறோம். நீங்கள் வந்து சோர்ஸ் வந்து எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். சரி, சோர்ஸ் எங்ககிட்ட கேளுங்க, அதற்கான வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்க. ஏன் வந்து இப்போ நீங்கள் படிச்சு பிள்ளைங்க உங்கள் பசங்களை வந்து ஒரு 4 பேர் வந்து மார்க்கெட்டிங்க்கு வா அப்படின்னு சொன்னால் இல்லை நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னா யாராவது சொல்கிறாங்களா? இல்லை. ஒரு விவசாயி போயிட்டு இப்போ நான் இப்போ விளைஞ்சொலைமா இருக்கிறேன், அப்புறமா வந்து நான் நிலத்துக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் கோமணம் கட்டின்னு தான் சுற்றிக்கிட்டு கிடப்பேன். அப்புறம் நீ வாப்பா, நீ வந்து டை ஒன்று கட்டிக்கின்னு வந்து நீ மார்க்கெட்டிங் போடலாம். எங்கேருந்து நான் மார்க்கெட்டிங் போகிறது? அதெல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், ஓகே, எப்படி டிமாண்ட் உருவாக்குறது அப்படின்றத நீங்கள் கேளுங்க. நான் சார், நீங்கள் ஒரு ஏக்கருக்கு வந்து 50,000 ரூபாய் செலவு பண்ணுறீங்க, உங்களுக்கு 15,000 ரூபாய் தான் உங்களுக்கு வந்து கிடைக்குது, நஷ்டம் தான். லாபத்துக்கு என்னதான் சார் பண்றது? வாங்க, என்னுடைய மாம்பழத்தை நீங்க வந்து 17 ரூபாய்க்கு எடுங்க. நீங்க 17 ரூபாய்க்கு எடுங்க ஒரு கிலோ, அப்படின்னா 17,000 ரூபாய். ஆமா தானே? அவ்வளோதான். ஓகே, எடுத்துருங்க. 4,000 ரூபாய். இப்போ 3,000 ரூபாய்க்கு எடுக்கிறீங்களா? அதை 17,000 ரூபாய்க்கு எடுங்க. 17,000 ரூபாய்க்கு எடுங்க. 17,000 ரூபாய்க்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் லாபம் வரா மாதிரி நான் சொல்கிறேன். ஸ்டார்ட் தி பல்ப் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்டார்ட் தி ஜூஸ் இண்டஸ்ட்ரீஸ். இது ரெண்டுமே வந்து அதுக்கப்புறமா வந்து அது என்னது, அந்த சாக்லேட் மாதிரி ஒன்று இருக்குமே, அது மாதிரி பண்ணலாம். ஜெல் மேங்கோ ஜெல், மேங்கோ பல்ப், மேங்கோ ஜூஸ், இந்த 3த்தையும் எடுங்க. இந்த 3த்தையுமே வந்து பல்ப்பை வந்து நீங்கள் வந்து சத்துணவில் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒர்க்கர்ஸ்னுடைய கேன்டீன்ஸில் கொடுக்க வேண்டிய பொருள் அது. நீங்கள் எப்படி முட்டையை கொடுக்குறீங்களோ அது மாதிரி இதையும் கொடுக்க வேண்டியிருக்கு. நீங்கள் வந்து சோத்தை கம்மி ஆகிட்டு முட்டையை வந்து ப்ளஸ் ஆக்கணும். அதானே வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட், அது ஒரு பேலன்ஸ்டு டயட் கிடைக்கும். லெஸ் கார்போஹைட்ரேட். இப்பவே வந்து என்னங்க சொல்லுது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இந்தியாவில் 100க்கு 75% ஜனங்க எப்படி சாப்பிட்றதுன்றது தெரியல.
கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக எடுக்கிறாங்க, புரோட்டீன் உணவு வந்து ரொம்ப கம்மி, அதை அப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்றான். நீங்கள் ஜப்பானில் போனீங்க அப்படின்னு சொன்னால் தட்டில் 2 மீன் வைப்பான், அது ரெண்டும் சேர்த்து 2 கிலோ இருக்கும். அதை சாப்பிட்றான், தம்மா தூண்டு நூடுல்ஸ் சாப்பிட்றான். இவ்வளோதான் நூடுல்ஸ் சாப்பிட்றான். நீங்கள் யூஎஸ்எஸ்ஆர் வந்து ஒன்றா இருக்கும்போது எங்கள் தலைவர் ஒருத்தர் போனார் அங்கே, அப்போ சொன்னார் அவர், கறியே வந்து இவ்வளோ வைக்கிறான் பாவன், இவ்வளோ வைக்கிறான் கறியை அப்படின்னு. அப்படி தானே சாப்பிட்ணும். நீங்கள் வந்து பழம் சாப்பிட மாட்டோம், காய்கறி அதிகமாக கொடுங்க, பழத்தை அதிகமாக கொடுங்க, அதுக்கப்புறமா வந்து கறி அதிகமாக கொடுங்க, மீன் அதிகமாக கொடுங்க, முட்டை அதிகமாக கொடுங்க. ஏன் அப்படியே அப்படியே நீ இப்படி இவ்வளோ நஷ்டம் வருதோ நஷ்டம் சரி, இப்படியெல்லாம் நாங்கள் பண்ணால் எங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் வரும், கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் வந்தால் வந்து சமாளிக்கன்றேன் நான். அதாவதுங்க 100 ரூபாய்க்கு என்கிட்ட வாங்கு, 40 ரூபா கூட விற்றுக்கோ, 60 ரூபா வந்து நீ நஷ்டத்தை ஏற்றுக்கோ. அதுதான் மானியம். லாபம் நஷ்டம் வராது. ஒருவேளை இப்படி ஆர்கியூ பண்ணுறதுக்கு ஆரம்பித்தா என்ன நஷ்டம் வந்துடும்? நீ வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து கண்ணை மூடிக்கின ஒரு 1.5 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணுவோம் ஒரு 60-64 குடும்பத்துக்கு. விவசாயிகளுக்கு வந்து இது பண்ணா நஷ்டம், அது பண்ணா நஷ்டம், இது நோட்டன்னு பேசிகிட்டு இருப்பீங்களா நீங்கள்? என்ன நஷ்டம் வரும்? நஷ்டம் வராமல் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு எங்கிட்ட கேளுங்க சார், விவசாயிகிட்ட கேளுங்க, நாங்கள் சொல்லுவோம். நஷ்டம் வராத இந்த மாம்பழத்தை என்ன பண்ணுறது, நஷ்டம் வராமல் என்னுடைய நெல் என்ன பண்ணுறது, நஷ்டம் வராத என்னுடைய கோதுமை என்ன பண்ணுறது, நஷ்டமே வராத உன்னுடைய இது 20-25%ங்க அது மாட்டுக்கு வீணா போகுது. அது போஸ்ட் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம்ல ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் இருக்கு, மிகப்பெரிய ஃபெயிலியருங்க. 25%, 30%, 100 கிலோ நான் விளை வச்சா 30%, 30 கிலோ 100 கிலோல 30 கிலோ வந்து வீணாதானே போகுது. அது யாரால வர்ற நஷ்டம்? அது நான் பண்ணேன். அதுக்கு அந்த நஷ்டத்துக்கு நான் பொறுப்பா, நீ பொறுப்பா? அரசாங்கம் தான். எஸ். அப்புறம் நஷ்டம் வருதுன்னா நஷ்டம் நான் பண்ணேன். என்னுடைய கஷ்டமே உனக்கு எப்போ தெரியும் அப்படின்னு சொன்னா, சிம்பிள், ஒரே ஒரு நைட் வாங்க. நீ 3 ரூபாய் இல்லை 30 பைசா கொடுத்தா கூட நான் வாங்குறேன். என்னுடைய கரும்பு தோட்டத்தில் இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் தண்ணி விட்டுருவேன். இந்த லாஸ்ட் வந்து தண்ணி நிற்கும், அந்த கரையில் வந்து தண்ணி நிற்கதான் என்னுடைய தோட்டத்தில். போயிட்டு பார்த்துட்டு நீ வந்துரு, எதையுமே பண்ண தேவையில்லை. டை கட்டிக்கோங்க, கோட்டு மாட்டிக்கோங்க, ஷூ மாட்டிக்கோங்க, எல்லாம் மாட்டிக்கோங்க. நான் பேட்டரி தரேன், நான் ஒரு கொம்பும் தரேன். நேராக சேஃப்டியாக போயிட்டு இவ்வளோ வரைக்கும் பூட்டு கூட போட்டுக்கோங்க. விவசாயியுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. நேராக அங்கே வரைக்கும் போயிட்டு நீங்கள் வந்துடுங்க. நிச்சயம் வர முடியாது அவங்களால. போங்க, ஒரு அதிகாரி ஒரு ஐஏஎஸ் போக சொல்லுங்க, அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு தண்ணி பாய்ச்சிருக்குப்பா அப்படின்னா அங்கேருந்து கட்டிட்டு சத்தம் போட்டுட்டு திருப்பியும் வர சொல்லிட்டுங்க. நீ 30 பைசா கொடு, ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த நஷ்டத்தை நான் ஏற்றுக்கிறேன். கஷ்டமே தெரியாமல் உட்காந்துங்கன்னு கதை பேசிக்கணும், அத்தா கொடுத்தேன் இத்தா கொடுத்தேன்னு ஆயிரக்கணக்கான விவசாயிகளை அழிச்சிருவீங்க. அப்புறமா வந்து நான் பேப்பரை கொடுத்தேன், பெண்ணை கொடுத்தேன், செருப்பை கொடுத்தேன் நீங்கள் பேசின்னு இருப்பீங்களா? நீங்கள் உட்காந்து யாருக்குங்க வேணும் சார்? இந்த வருஷம் இவ்வளோ விலை வீழ்ச்சிக்கு என்ன சார் காரணம்? அதாவது ப்ரொடக்ஷன் அதிகமாகிடுச்சா இந்த வருஷம்? ப்ரொடக்ஷன் அதிகமாச்சுன்னா வந்து விலை வீழக்கூடாதுங்க. ப்ரொடக்ஷன் அதிகமாச்சுன்னா வந்து கவர்மெண்ட்டும் சந்தோஷப்படணும், விவசாயிகளும் சந்தோஷம். ஆமாம், விவசாயிகள் நிச்சயம் சந்தோஷம் தான் போடுவாங்க. விளைச்சல் அதிகமாக வந்துச்சுன்னா விவசாயிகள் சந்தோஷம் தான் போடுவாங்க. எனக்கு போன தடவை வந்து எனக்கு வந்து 30,000 ரூபாய் தான் நஷ்டம், இந்த தடவை வந்து ஒரு 25,000 ரூபாய் தான் நஷ்டம்ன்ட்டு அவன் சந்தோஷப்படுவான். விளைச்சல் அதிகமாகி போச்சுன்னா கவர்மெண்ட் எப்படி சந்தோஷப்படணும், அல்லது முதலாளிங்க எப்படி சந்தோஷப்படணும்? ஏகப்பட்ட மாம்பழம் கிடச்சி போச்சு, ஏகப்பட்ட பல்ப்பு கிடச்சி போச்சு, ரிசர்வ். ஆமாம், ஆயுதங்கள் இன்னைக்கு யார் அதிகமா வச்சுட்டு இருக்கானோ அவன் வல்லரசு. அவன் சந்தோஷம் தான் படம், அவன் ரொம்ப சந்தோஷம். ஏகப்பட்ட மாம்பழம் கையில ரிசர்வ், எவ்வளோக்கு எவ்வளோ ரிசர்வ் இருக்கோ கையில. நீங்க வந்து உங்க பேங்க் பேலன்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து 50,000 ரூபாய் 50 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருக்கு. ஒரு 1 கோடி ரூபாய் பேங்க்ல வந்து பேலன்ஸ் இருக்குன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்களா, கவலைப்படுவீங்களா? நிச்சயமா சந்தோஷம் தான் படுவோம். சந்தோஷப்படுறதுக்கு பதிலாக வந்து விளைச்சல் அதிகமாகி போச்சு, விலை கம்மியாகி போச்சு அப்படின்னு சொல்லி என்ன முட்டாள்தனமான பேச்சு. 20,000 கார் தயார் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி வந்து 40,000 கார் தயார் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த முதலாளி சந்தோஷப்படணும், நீ சந்தோஷப்படணும்.
அப்புறம் அந்த முதலாளி சந்தோஷப்பட்டான். அப்புறமா நான் மட்டும் என்னுடைய விளைச்சல் அதிகமாகி போச்சுன்னா ஏன் கவலைப்படுற நீ? சந்தோஷப்படுங்க, அவ்வளவு ரிசர்வ் பண்ணுங்க. அடுத்த வருஷம் ஒரு வேளை மாம்பழம் இல்லாம போச்சுன்னா அப்போ இந்த பல்ப்பை தூக்கி வெளியில விடுங்க. இப்படியே இருக்குமா? கிளைமேட் சேஞ்சில் 1000 நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, இந்த வருஷம் வந்து வரலாறு காணாத விளைச்சல் அப்படின்னு சொன்னா அதை கண்டு வந்து ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் விவசாயிகளும் வந்து நாடே சந்தோஷப்படணும். வா, அம்மா பல்ப்பு கிடைச்சி போச்சுப்பா, இவ்வளவு ரிசர்வ் நம்ம கையில் இருக்கு, அடுத்த வருஷம் வரலன்னா கூட பரவாயில்ல, இந்த பல்ப்பை கொடுக்கலாம், நம்ம ரேஷன் கடையில் கொடுக்கலாம், சத்துணவுல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 3 வருஷம் மாம்பழம் விளைச்சல் கூட நம்ம வந்து சமாளிக்க முடியும் அப்படின்னு கம்பீரமா வந்து ஒரு இந்த நாட்டினுடைய அமைச்சர்கள், இந்த மாநிலத்தினுடைய அமைச்சர்கள் வந்து கம்பீரமா தலை நிமிர்ந்துகிட்டு நிற்க வேண்டிய காலகட்டம் இது. இதுல போயிட்டு நீங்க வந்து கவலைப்படுறீங்க சார். ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த வருஷம் இந்த மாங்காய் வீழ்ச்சி ஏன் வந்து இந்த அளவுக்கு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு, உள்ளுக்குள்ள விவசாயிகளுடைய துயரத்தை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. குறிப்பாக அரசாங்கம் என்ன செய்யணும், அரசாங்கம் எப்படி எல்லாம் செஞ்சா வந்து விவசாயிகளுக்கு வந்து லாபத்தை கொடுக்க முடியுங்கிற உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக பல்வேறு விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. இது வந்து கேட்கவே என்னுடைய காதுகளுக்கு எட்டும் நான் நினைக்கிறேன். குறிப்பாக விவசாயிகள் நீங்க விளைவிக்கிற மாங்காய் 1 கிலோவுக்கு 3 ரூபாய்க்கு தான் வந்து விலையை வாங்குறாங்க, விவசாயிகள் ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்கிறாங்கன்னு சொல்லும்போது எனக்கே வந்து மிகப்பெரிய வருத்தமாக இருக்கு. இது வந்து அரசாங்கம் உடைய கவலைகளை வந்து நிச்சயமாக தீர்த்து வைக்கணும்னு நம்புறேன். மேலும் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி.